வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷன் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் செய்கிற இந்த நல்ல வேலைக்கு அவருக்கு விருதே கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு பெங்களூர்லேருந்து வினய் கேட்டிருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக சூர்யா செய்து கொண்டிருக்கின்ற சேவை இருக்க, அது அற்புதமான ஒரு சேவை. அப்படிப்பட்ட ஒரு அரிய சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு விருது கொடுத்து நிச்சயமாக அவரை ஊக்கப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்தை நான் முழுக்க ஆதரிக்கிறேன். சிவகார்த்திகேயன் அண்ணாவை சமீபத்தில் நிறைய பேட்டியில் பார்க்க முடிஞ்சது. ஈவன் கோபி சுதாகர் அவங்களோட படத்தோட பாடல் ப்ரொமோஷன் வீடியோவில் கூட சிவகார்த்திகேயன் அண்ணாவை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஏன் சொந்த தயாரிப்பில் உருவான ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு அவர் ப்ரொமோட் செய்யலைன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியான விமர்சனம். அதை பற்றி தான் கடந்த முறை சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட நான் பேசியிருந்தேன். தன்னுடைய சொந்த படமான ஹவுஸ்மேட்ஸ் படத்தை விளம்பரப்படுத்த ஏன் சிவகார்த்திகேயன் எந்த முயற்சியும் எடுத்துக்கல அப்படின்றது இன்று வரையிலே புரியாத புதிராக தான் இருக்குது. தனுஷ் நடித்த மாரி படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஏன் தொடர்ந்து எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணலன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காரு. சரியான வாய்ப்புக்காக பாலாஜி மோகன் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரைப்படங்களை இயக்கலையே தவிர வெப்சீரிஸில் இயக்குகின்ற முயற்சியில் இருக்கார். கமல் சாரோட மலையாள படமான சாணக்கியன் மற்றும் விருதம் தமிழ் டப்பிங்ல இருக்கா? இருந்தா எதுல பார்க்கலாம்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காரு. சாணக்கியன், விரதம் போன்ற படங்களை யூடியூப்லையும் பார்க்க முடியல, ஓடிடி தளத்துலையும் பார்க்க முடியல, யாரும் அதை வலைதளங்களில் பதிவிடலை அப்படின்னு நினைக்கிறேன். பாலு மகேந்திரன் சார் டைரக்ஷன்ல காந்திமதி நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. மூடு பணி, 3ஆம் பணி ஆகிய 2 படங்களிலும் பாலு மகேந்திராவோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார் காந்திமதி. அனிகா சுரேந்திரன் இப்போ என்ன படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாலக்காடுல இருந்து ஜான் கேட்டிருக்காரு. அனிகா சுரேந்திரன் இப்ப புதிதாக எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. திருவருட் செல்வர் படத்தோட ஷூட்டிங்க்கு சிவகுமார் சார் சைக்கிள்ல தான் வந்து கலந்துக்கிட்டாரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. கந்தன் கருணை, திருவருட் செல்வர் போன்ற படங்களுடைய படப்பிடிப்புகளுக்கு செல்லும் போது சைக்கிளில் சென்றதாக சிவகுமாரே பல பேட்டிகளில் பதிவு செய்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜோட எல்சியூ மாதிரி ஏன் டைரக்டர் பாண்டியராஜ் சார் அவர் எடுத்த குடும்ப படங்களை வச்சு அவருக்குன்னு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கலன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காரு. எல்லா இயக்குநர்களும் சினிமா பிரபஞ்சத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள் என்றால் சினிமா உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம்தான் மிஞ்சும். அதனால பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா பிரபஞ்சத்தை உருவாக்காதது பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். அஜித் மற்றும் விஜய் சினிமாக்காக மட்டும் ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்ல டே டு டே லைஃப்லயும் ஸ்மோக் பண்ணுவாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காரு. அஜித், விஜய் ஆகிய இருவருமே இப்ப புகைப்பிடிக்கிறது இல்லை, திரைப்படங்களுக்காக மட்டும்தான் புகைப்பிடிக்கிறார்கள். பழம்பெரும் நடிகை எம்என் ராஜம் அவர்கள் அவங்களோட ஆசையை சொன்னவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள வந்து சந்திச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு உங்க மனசுல இருக்க கோரிக்கையை வைக்க ஏதாவது ஆசை இருக்கான்னு தோரணம்பாளையில இருந்து சண்பகராமன் கேட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலினை பலமுறை நான் சந்தித்திருந்தாலும் முதல்வரானதுக்கு பின்னாலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. முதல்வராக அவரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு எம்என் ராஜன் தினத்தந்தியில் பேட்டி கொடுத்திருந்த பார்த்த உடனேவே நிச்சயமாக முதல்வர் அவரை சந்திப்பார் என்று எனக்கு தோன்றியது. நான் நினைச்ச மாதிரியே முதல்வர் உடனடியாக சென்று எம்என் ராயத்தை சந்தித்தார். தமிழ் சினிமா கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது மாறாத அன்பு கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதல்வரான மு.க. ஸ்டாலின். பாகுபலி 1 and 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே படமா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது உண்மையான? நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காரு. பாகுபலி பார்ட் 1, பார்ட் 2 ஆகிய 2ஐயும் மன்னித்து முழுநீள திரைப்படமாக வெளியிடுவது அப்படின்ற முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு தான். தீபாவளிக்கு அந்த படத்தை கொண்டு வருவது பற்றி இன்னும் இறுதி முடிவை அவர்கள் எட்டவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் மு.க. முத்துடன் உங்களுக்கு பழகிய அனுபவம் இருக்கா? அப்படி இருந்தா அவரை பத்தின தெரியாத விஷயத்த எங்க கூட ஷேர் பண்ணுங்கன்னு சேலத்துல இருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காரு. மு.க. முத்தோடு மிக நெருக்கமான பழக்கம் எனக்கு இருந்ததாக சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவர் தெரியும் அப்படின்ற நிலையில் தான் எங்களுடைய பழக்கம் இருந்தது. மு.க. முத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது என்னென்னா, தமிழக முதல்வருடைய மகனாக இருந்த போதும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த பிள்ளை அப்படின்றத படப்பிடிப்பு தளத்தில் யாரிடமும் காட்டி கொண்டதில்லை. அவர் 50 வருஷமா திரையுலக ஆட்சி செய்யும் ரஜினிகாந்த் சார் தவிர இந்த உலகத்துல வேற யாராவது இருந்திருக்காங்களான்னு திருவாரூர்ல இருந்து மகேஷ் கேட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மிக நெருங்கிய நண்பரான உலகநாயகன் கமல்ஹாசன் பேரை எப்படி நீங்க மறந்தீங்க அப்படின்னு தெரியல. தலைவன் தலைவி படத்தோட டைட்டில் கார்டில் டைரக்டர் ஜெகன் சாருக்கு நன்றி தெரிவித்தது எதுக்குன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. பாரதி ராயனுடைய கிழக்கு சீமையில படம் துவங்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா நன்றி அப்படின்னு
என்னுடைய பெயரை டைட்டில் கார்டில் போட்டிருப்பாங்க. ஏன் அந்த பேரை பாரதி ராஜா நன்றி அப்படின்னு போட்டார்னா, அந்த காலகட்டத்திலே நான் ஏற்கனவே ஒரு பட தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கிழக்கு சீமையிலே படத்தில் ஒரு பக்கம் தயாரிப்பிலும் உதவி செய்தேன், இயக்கத்திலும் நான் அவருக்கு துணையாக நின்றேன். இதுக்காக தான் என்னுடைய பெயரை அந்த படத்தில் நன்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு பணியைத்தான் தலைவன் தலைவர் படத்திலே ஜெகன் செய்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பாண்டியராஜுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர். ஏற்கனவே சில படங்களை அவர் இயக்கி இருக்கிறார், நடித்திருக்கிறார். அதனால் அவர் அந்த படத்தில் ஒரு உதவி இயக்குனர் என்றோ அசோசியேட் இயக்குனர் என்றோ போட்டால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு டைட்டில் கார்டை போட்டிருக்கிறார் பாண்டியராஜ். தமிழ் திரையுலகில் அதிகமான வெற்றி படங்கள் கொடுத்த நடிகர் யாருன்னு திருவாரூர்லேருந்து மகேஷ்குமார் கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவிலே அதிகமான வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்னா நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், தங்கவேலு போன்ற பலரை சொல்லலாம். டைரக்டர் தர்ணி சார் ஒஸ்தி படத்துக்கு அப்புறம் எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணல, ஈவன் ரீமேக் படத்தையுமே டைரக்ட் பண்ணல, ஏன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காரு. தரணியுடைய ஒஸ்தி திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. இன்றைய சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியிலே நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு படம் தோல்வின்னா அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வாய்ப்புகள் கிடைப்பது அப்படின்றது குதிரை கொம்பாக இருக்கிறது. அதுதான் இப்போ சினிமா உலகிலே யதார்த்தம். எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற ஒரு படத்தினுடைய தோல்வி தான் பாண்டியராஜனுடைய திரை வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதுக்கு பின்னால் தலைவன் தலைவி படத்தை இயக்குவதற்கு அவருக்கு 3 ஆண்டுகள் பிடித்தது. இதுதான் இன்றைக்கு சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கின்ற நிலை. நைன்டிஸில் இந்தியாவில் இருந்து டசன் கணக்கில் அழகிகளை தேர்வு செஞ்சாங்க. ஆனால் இப்போது இந்தியாவில் இருக்கிற அழகிகளுக்கு என்ன ஆச்சுன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காரு. உலக அளவிலே அழகிகளாக தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்றதுனால இந்தியாவில் அழகிகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? என்னதான் இந்தியாவிலே அழகிகள் இருந்தாலும் உலக அளவிலே ஒரே ஒரு அழகியைத்தானே தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து இன்று ஒரு தகவல். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாலே உதவி செய்யாமல் போகின்ற பலரைத்தான் இன்றைக்கு சமூகத்திலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட அரிய மனிதர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நாகேஷ் ஒரு அற்புதமான நடிகர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அதே மாதிரி சினிமா உலகத்திலே எவ்வளோ பாப்புலராக அவர் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாகேஷ் ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது அவருடைய நாடகம் ஒன்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாலாஜிக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் நாகேஷ் அவருக்கு தெரியுமான்னா முன்ன பின்ன கூட தெரியாது. நாகேஷுடைய நடிப்பு பாலாஜிக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாகேஷை தொடர்பு கொண்டவர், நான் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன், உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று நாகேஷ் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்தார். நாகேஷ் அவருடைய வீட்டுக்கு வந்தபோது தான் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு நாகேஷ் பின்தங்கி இருக்கிறார் என்பது பாலாஜிக்கு தெரிய வந்தது. உடனே அவரை அழைத்து கொண்டு போய் அவருக்கு துணிமணிகள்லாம் வாங்கி கொடுத்து அவருடைய கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து நீங்கள் என்னுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார். தான் எந்த படப்பிடிப்புக்கு போனாலும் தன்னுடன் நாகேஷையும் அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கின்ற இயக்குநர்கள், தயாரிப்பாளர் எல்லோரிடமும் நாகேஷை அறிமுகம் செய்து வைப்பார் பாலாஜி. அப்படிப்பட்ட அறிமுகம் காரணமாகத்தான் ஸ்ரீதருடைய நெஞ்சில் ஓராலயம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நாகேஷுக்கு கிடைத்தது. அந்த திரைப்படம் தான் நாகேஷுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தமிழ் சினிமாவிலே உருவாக்கி தந்தது. நான் முன்ஜென்மத்தில் பாலாஜிக்கு என்ன செய்தேன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் அவர் வீட்டில் நான் தங்கியிருந்த போது நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதோ சினிமாவில் நடந்தது போல் தான் இருந்தது என்று தான் பிரபலமானதற்கு பின்னாலே ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஷ். லட்சுமி மேனன் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதில் கும்கி படம் இருக்குல்ல சார், அந்த படத்துடைய ஸ்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விட்டாங்க சார். இப்போ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு சார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுந்தரபாண்டியனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். சுந்தரபாண்டியன் ஹிட் பயங்கர ஹிட் அடித்தவொடனே படப்படைப்பு அனுபவம் அப்படி இருந்தது. முதல்ல டைரக்ட் பண்ண நான் எங்கெல்லாம் வந்து விளையாண்டனோ, நான் எங்கெல்லாம் வந்து இருந்தோனோ அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணேன் சார். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஷூட்டிங் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்களா, கடைசி படம் பார்த்துட்டு என்ன சொன்னேன் சார், ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டோம் சார். ஏன்னா எழுதுனதுக்கு முதல் இயக்குநர்கள் உங்களுக்கு நம்ம. ஸோ அப்போ வந்து சார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.